Non-metallic resources. Non-metallic resources can be described as the resources that do not comprise of metals. These are not hard substances and are not good conductors of heat and electricity. Examples for non-metallic resources are mica, limestone, gypsum, dolomite, phosphate, etc. Mica, muscovite, and biotite are the common ores of mica. It is one of the indispensable minerals used in electrical and electronics industry. It is used as an insulating material in electrical industry. In powder form, it is used for making lubricating oils and decorative wallpapers. China is the world top producers of mica. Russia, Finland, United States, Turkey, and Republic of Korea also play a major role in the production of mica. About 95% of Indian mica is found in just 3 states of Andhra Pradesh, Rajasthan, and Jharkhand. Limestone. Limestone is a sedimentary rock composed mainly by skeletal fragments of marine organisms such as coral, foraminifera, and molluscs. About 10% of sedimentary rocks are limestone. Mostly limestone is made into crushed stone and used as a construction material. It is used for facing stone, floor tiles, stair treads, window sills, and many other purposes. Crushed limestone is used in smelting in other metal refining process. Portland cement is made from limestone. China produces more than half of limestone production in the world. Besides this, United States, India, Russia, Brazil, and Japan also produces more limestone. Madhya Pradesh, Rajasthan, Andhra Pradesh, Gujarat, Chhattisgarh, and Tamil Nadu produce over 3/4 of the total limestone of India. In Tamil Nadu, large-scale limestone reserve found in Ramanathapuram, Tirunelveli, Ariyalur, Salem, Coimbatore, and Madurai district. Now non-metallic resources. Non-metallic resources வந்து ஒரு it's not an hard substance ன்னு சொல்கிறாங்க and not a good conductor of heat and electricity. அதாவது இந்த நான் மெட்டாலிக் மினரல்ஸை வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து உருக்கி அந்த ஹீட்டில் இப்போ அயன், காப்பர், சில்வர், கோல்டு எல்லாமே வெப்பத்தினால உருகிற நிலைமைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதை அப்படி கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அண்ட் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த மெட்டல்ஸ் வந்து. ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் யாரெல்லாம்னா மைக்கா, லைம்ஸ்டோன், கிப்ஸ்டம், டோலமைட் அண்ட் பாஸ்பரைட் எக்ஸெட்ரா இவங்க எல்லாரும் இந்த நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸில் வருவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து மைக்கா. மைக்கா வந்து ஒரு காமன் ஓர். இந்த மைக்கா வந்து ஒரு டிஸ்பென்சபிள் மினரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கலும் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா லூப்ரிகேட்டிங் ஆயில், அப்புறம் வந்து டெக்கரேட்டிவ் வால்பேப்பர், அந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் தான் இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆயில் சப்ஸ்டன்ஸ்லே தான் இந்த மைக்காவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சைனா தான் வேர்ல்ட்லே டாப் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததுன்னு ரஷ்யா, ஃபின்லாண்ட், யுனைடெட் ஸ்டேட், டர்க்கி, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா இவங்கெல்லாம் த மேஜர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் மைக்கா, ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மைக்கான்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து
நம்ம இந்தியாவில் வந்து 95% வந்து மைக்கா ஃபவுண்ட் ஆகுது. எந்த ஸ்டேட்லனா ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஜார்க்கண்ட். இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து மைக்கா ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளுக்கு வந்து 95% கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன் வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு எப்படி உருவாகுதுன்னா ஸ்கெலிட்டல் ஃப்ரேக்மெண்ட் அதுலேருந்து உருவாகிறது. அதாவது மெரைன் ஆர்கானிசம், அதாவது கோரல்லேருந்து ஃபார்ம் ஆகி ரொம்ப வருஷமாக ஃபார்ம் ஆகி அது வந்து அப்படி ராக்காக மாறுறது தான். அது அப்படி கல்லாக மாறும். அதுதான் இந்த லைம்ஸ்டோன் செடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைம்ஸ்டோனை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா க்ரஷ்டு ஸ்டோனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டோனை வந்து நல்லா பொடியாக்கி அதில் வர சப்ஸ்டன்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃப்ளோர் டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டேர் ஸ்ட்ரீட்டுக்கு, விண்டோஸுக்கு, தென் விண்டோ ஸ்டில்ஸ்க்கு வந்து அண்ட் மெனி அதர் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிமெண்ட் செய்கிறாங்க தெரியுமா? சிமெண்ட்டுக்கு வந்து சில மிக்சர்ஸ் யூஸ் பண்ணால் தான் சிமெண்ட் பண்ண முடியும். அதில் லைம்ஸ்டோன் ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். தென் போர்ட்லேண்டில் வந்து சிமெண்ட்டுக்கு வந்து இந்த லைம்ஸ்டோன் மிக்சரை தான் சிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க போர்ட்லேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சைனா வந்து த ஹாஃப் ஆஃப் த லைம்ஸ்டோன் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருன்னா யுனைடெட் ஸ்டேட், இந்தியா, ரஷ்யா, பிரேசில், ஜப்பான் இவங்கெல்லாம் இந்தந்த கண்ட்ரீஸ்லேயும் லைம்ஸ்டோன் ப்ரொடியூஸ் ஆகுது. தென் நம்ம இந்தியாவில் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர் அண்ட் தமிழ்நாடு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 3/4 ஆஃப் டோட்டல் லைம்ஸ்டோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எங்கன்னா எப்படின்னு சொல்லலாம்னா லார்ஜ் ஸ்கேல் லைம்ஸ்டோன் ரிசர்வ்ஸ் ஃபவுண்ட் இன் ராமநாதபுரம், அப்புறம் திருநெல்வேலி, தென் அரியலூர், தென் சேலம், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட். இவ்வளோ பிளேஸில் தமிழ்நாட்டில் மட்டும் லைம்ஸ்டோன் அதிகமாக 3/4 ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Dead plants and animals. They are often referred to as fossil fuels and are formed from hydrocarbon. When fossil fuels are burned, they become a great source of heat energy. Example for fossil fuel resources are coal, petroleum, and natural gas. Coal. This is the most abundantly found fossil fuel that forms when dead plants matter is converted into peat. It is used as a domestic fuel in industries such as iron and steel, steam engines to generate electricity. Electricity produced from coal is called thermal power. Coal is classified into 4 types based on carbon content. They are anthracite, bituminous, lignite, peat. The leading coal producers of the world is China. Beside this, India, USA, Australia, Indonesia and Russia also produce more coal. The coal producing area of India are Raniganj in West Bengal, Neyveli in Tamil Nadu, Jharia, Dhanbad and Bokaro in Jharkhand. ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? டெத் பிளான்ட்ஸ் அண்ட் டெத் அனிமல்ஸ் வழியாக அது டீக்ளேட் ஆகி மக்கி போய் பூமிக்குள்ளே புதைஞ்சி பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம், ஒரு 100 வருடங்கள்னு சொல்லலாம், 100 வருஷம் 1000 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் ஃபார்ம்டு ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன் மூலமாக ஃபார்ம் ஆகி வருவது தான் ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து மோஸ்ட்டாக பேர்னிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்னது ஹீட் எனர்ஜி எடுக்கிறதுக்கு. அதுதான் என்னது கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். அதை தான் அந்த ஃபாசில் ஃபியூல் தான் அந்த கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்.
ஓகே, இப்போ கோலை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, கோல் சேம் ஃப்ரம் த டெத் பிளான்ஸ் அண்ட் டெத் அனிமல்ஸ் தான் கன்வெர்டட் இன்டு பீட். அப்புறம் இதை வந்து டொமஸ்டிக் ஃபியூல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சச்சஸ் அஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஸ்ட்ரீம் என்ஜின்ஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கோலை வந்து கோல்லேருந்து திரும்ப பவர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கோல் எப்படி மாறுதுன்னா, அதாவது டெத் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே அடையும். ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நார்மலாக போய் அப்படி குமிஞ்சு அடைஞ்சு போய் கிடக்கும். அடைஞ்சு அந்த அடைஞ்ச இடத்த அப்படி இப்படி குப்பை சேர்த்து வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அடைஞ்சு அதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே அப்படி மக்கி போய் கிடக்கக்குள்ள அந்த இடத்த தான் பீட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு அப்படி ஒரு ஹைட்ரோ கார்பன் உடைய ஹெல்ப்பால் அப்படியே அந்த ஹீட், பூமியோட வெப்பம், அப்புறம் சூரிய ஒளியோடைய வெப்பம், அதோடைய ஹெல்ப்பால் அப்படி கொஞ்ச காலத்தில் லிக்னைட் ஸ்டேஜுக்கு மாறும். லிக்னைட்லேருந்து பிட்டோமினஸ் ஸ்டேஜுக்கு மாறும். பிட்டோமினஸ்லேருந்து ஆந்தரிடிக் ஸ்டேஜுக்கு மாறும். இந்த 4 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோலா பூமிக்குள்ளே மாறி போய் கிடக்கும். அப்படி ஒரு மாதிரி கோல் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக. ஓகேயா, மாறி போய் கிடக்கும். அது வந்து எத்தனை வருஷம் ஆகும்னா 1000 மில்லியன்ஸ் 100 மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும். அது 1000 ஆகலாம், 100 மில்லியன்ஸ் இயரும் ஆகும். அந்த மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கோலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல் வந்து எந்த கண்ட்ரி லீடிங் ப்ரொடியூசர்னா சைனா, அடுத்தது இந்தியா, அடுத்தது USA, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ரஷ்யா அண்ட் இவ்வளோ கண்ட்ரிஸும் ப்ரொடியூசராக இருக்காங்க, கோல் ப்ரொடியூசர். நம்ம இந்தியாவில் கோல் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ராணிகஞ்சி இன் வெஸ்ட் பெங்கால், நெய்வேலி இன் தமிழ்நாடு, ஜாரியா, தண்டாபாத் அண்ட் பொக்கோரா இன் ஜார்க்கண்ட். இவ்வளோ பிளேஸில் வந்து கோல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Fossil fuels. Fossil fuel is a term used to describe a group of energy sources that were formed from ancient plants and organisms during the Carboniferous period approximately 360 to 286 million years ago, even before the age of dinosaurs. At that time, the land was covered with swamps filled with organisms and plants. As they died, they sank to the bottom of swamps and oceans and over millions of years started decomposing under layers of sand, clay, and other minerals. Different types of fossil fuels formed depending on the combination of organic matter, temperature, time, and pressure conditions while decomposing. There are 3 major types of fossil fuels: coal, oil, and natural gas. Coal was formed from ferns, plants, and trees, which hardened due to pressure and heat. Oil was formed from small organisms like zooplankton and algae, where pressure caused the more complex organic matter to decompose. Natural gas was formed by the same process as oil, only it was exposed to more heat and pressure, causing it to further decompose and turn into a gaseous form. Fossil fuels are sought after energy sources because they have a high energy density. They are the world's dominant energy source. Fossil fuels have a variety of applications from electricity production to transport fuels. They can also be used to make a variety of common products, from plastics to cosmetics to even some medicines. These resources have powered industrialization over history and continue to do so today. Fossil fuels can be an abundant and cheap, or in some cases, a scarce and expensive form of energy, depending on geographic location. For this reason, geopolitical issues arise due to scarcity caused by the natural geographic allocation of these highly valuable resources. Fossil fuels are considered non-renewable resources because they take millions of years to form, which means that once they are used, the resources will not be replenished in a human lifetime. The gradual depletion of the most accessible fossil fuel reserves have forced companies to develop technologies for extracting more challenging or unconventional reserves.
In many cases, this means additional safety and environmental concerns as well as higher costs. Fossil fuels are also the largest emitters of carbon dioxide, a greenhouse gas which causes climate change. In addition, their production causes both environmental and human health issues. These concerns have triggered society to look at alternate sources of energy that are more environmentally sustainable and renewable. That's fossil fuels. Petroleum. Petroleum is found between the layers of rocks and is drilled from the oil fields located in offshore and coastal areas. This is sent to refineries which process crude oil and produce variety of products like diesel, petrol, kerosene, wax, plastics and lubricants. Petroleum and its derivatives are called black gold as they are very valuable. The chief petroleum producing countries are Saudi Arabia, Iran, Iraq and Qatar. The other major producers are USA, Russia, Venezuela, Kuwait, UAE and Algeria. The leading producers in India are Digboy in Assam, Bombay I in Mumbai and the deltas of Krishna and Godavari rivers. Natural gas. Natural gas is found with petroleum deposits and is released when crude oil is brought to the surface. It can be used as a domestic and industrial fuel. More than 50% of the global natural gas reserves are found in United States of America, Russia, Iran and Qatar. In India, Krishna and Godavari Delta, Assam, Gujarat and some areas of offshore in Mumbai have natural gas resources. இப்போ பெட்ரோலியம் எங்கே அதிகமாக ஃபவுண்ட் ஆகுனா சீஷோர் ஏரியா, அதாவது கோஸ்டல் ஏரியாவில் தான் அதிகமாக பெட்ரோல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆயில் ஃபீல்டு லொக்கேட்டட் இன் கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சீஷோர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கடல் கடியில் வந்து ஒரு தரை மட்டம் இருக்குது, அதாவது சீ பெட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாட்டர் அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே எப்போயோ இறந்து போனது, அது அப்படி கடலுக்கடியில் போயிட்டு கடலுக்குள்ளே இருக்க செடி, கடலுக்குள்ளே சில பிளான்ஸஸ் எல்லாம் இருக்கும், பிளான்ஸ் அதெல்லாம் அப்படி கடல் தண்ணி அந்த சீ பெட்டுக்குள்ளே மக்கி போய் டிக்ளேட் ஆகி அப்படி பல வருஷங்களுக்கு பல நூற்றாண்டுகளாக ஆகிருக்கும். ஓகே, அது வந்து எப்படின்னா, அது எப்படி அதை ரிஃபைனரியாக விச் ப்ராசஸ் இன்ட்டு க்ரூட் ஆயில், அதை வெளியே எடுக்கல க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. நம்ம கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, கச்சா எண்ணெய் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலரில் இருக்கலாம், அந்த அப்படி தான் அந்த ஒரு சகதி மாதிரி இருக்கும், அப்படி தான் வெளியே எடுப்பாங்க. அதை எடுத்து அதை வந்து நல்ல பதம் பார்த்ததுக்கப்புறம், அதாவது அதை வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தனித்தனியாக பிரிப்பாங்க. டீசல், பெட்ரோல், கெரோசின், வேக்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் லூப்ரிகண்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த மாதிரி அந்த கச்சா எண்ணெயிலேருந்து தான் பிரிக்கிறது தான் பெட்ரோலியம் ஒரு ப்ராடக்ட். பெட்ரோலியமை வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோன்னா பிளாக் கோல்டு, பிகாஸ் அது வந்து ரொம்ப வேல்யூபிள் ப்ராடக்ட், ஒரு ரிசோர்ஸஸ், வேல்யூபிள் ப்ராடக்ட், ஒரு வேல்யூபிள் மினரல்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா, ரொம்ப அதிகமான விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பெட்ரோலியம் வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குதுன்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் அண்ட் கத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப மேஜர் ப்ரொடியூசர் யாருன்னா யூஎஸ்ஏ, ரஷ்யா, வெனிசுலா, குவைத், யுஏஇ அண்ட் அல்ஜீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த லீடிங் ப்ரொடியூசர் யாருன்னா இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து டிக்போய் இன் அசாம்னு சொல்கிறாங்க, பாம்பே ஹை இன் மும்பை அப்படின்னு சொல்கிறோம்,
அப்புறம் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர்ஸ், அதாவது நம்ம இந்தியாவில் அரேபியன் சி கடல் ஓரம் சைடும் அப்புறம் பே ஆஃப் பெங்கால் சி ஓர சைடுலேயும் அதிகமாக நம்ம இந்தியாவில் வந்து என்னது கச்சா எண்ணெய் மீன்ஸ் வாட் க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா பெட்ரோலியத்துலேருந்து இன்னொரு பிரிவு தான் நேச்சுரல் கேஸ். அதாவது க்ரூட் ஆயிலேருந்து நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலுக்கு மேலே வந்து கரெக்டாக ஒரு பெட்ரோலியம் எடுப்போம். அதுக்கு அடுத்த சர்ஃபேஸ்லேருந்து லெவல்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரல் கேஸ் எடுப்போம். இது வந்து டொமஸ்டிக் யூஸுக்கும் இண்டஸ்ட்ரியல் ஃபியூல்ஸுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்த நேச்சுரல் கேஸ். அப்புறம் 50% ஆஃப் குளோபல் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் ஃபவுண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் அண்ட் கத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து எங்கே அதிகமாக நம்மளுக்கு நேச்சுரல் கேஸ் அதாவது க்ரூட் ஆயிலேருந்து எந்த இடத்துல அதிகமாக எடுக்கிறாங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி நதி டெல்டா ரிவர் இருக்குல்ல அந்த டெல்டா ஓரத்துலேயும், தென் அசாமில், அடுத்தது குஜராத்தில் அந்த சீ ஷோர் ஏரியாவில், அப்புறம் மும்பையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேச்சுரல் கேஸஸ். ஓகே, non-malleable and poor conductors of heat and electricity. Sulfur, carbon, oxygen, friends in making machinery, automobiles, aeroplanes, trains, satellites, industrial gadgets, cooking utensils, water boilers, etc. Non-metals are not so hard, so they are used in fertilizers, water purification process, life-supporting air, crackers. இப்போ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் கேஸஸ், பெட்ரோலியம், தென் கோல் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. அதாவது கோல் வந்து ரெட் கலர் டாட்டில் ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி, தென் பெட்ரோலியம் வந்து ப்ளூ கலர் டாட்டில், நேச்சுரல் கேஸ் வந்து க்ரீன் கலர் டாட்டில் வந்து உங்களுக்கு வந்து மேப்பில் காமிச்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். I just want to wrap up the lessons that we learned so far. Number 1, natural resources are obtained from environment. 2, renewable resources can be used repeatedly and replaced naturally. 3, non-renewable resources once consumed cannot be replaced. 4, solar energy is not harmful to the environment. 5, hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. 6, metallic resources are iron, copper, gold, bauxite, silver, manganese, etc. 7, non-metallic resources are mica, limestone, gypsum, dolomite, phosphate, etc. 8, fossil fuels resources are normally formed from the remains of dead plants and animals. Dear students, thank you for watching this lesson. Bye for now.